இந்தியாவை பொறுத்தவரை எஸ்யூவி கார்ஸ் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு சில செடன் டைப் கார்ஸும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு கார் தான் ஹோண்டா சிட்டி. இந்த கார் கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த கார் 1998ல லான்ச் ஆனது. கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷன் ஆஃப் கார் இந்த ஹோண்டா சிட்டியில இருக்கு. இருந்தாலும் இந்த காரை நிறைய ஃபேன்ஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல எதுவும் அப்கிரேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டும் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான கார், மாடிஃபிகேஷன் பண்ணா கூட பக்காவா இருக்கக்கூடிய கார். இப்போ இந்த ஹோண்டா சிட்டியோட 5th ஜெனரேஷன், அதாவது ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் நார்மல் இன்ஜின் அப்புறம் ஹைபிரிட் இன்ஜின் கூடவும் அவைலபிளாக இருக்கு. இந்த காரோட நார்மல் இன்ஜினை பற்றி பேசணும் அப்படின்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் VTEC அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் 121 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கூடவே 145 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்புறம் CVT டிரான்ஸ்மிஷனோட அவைலபிளாக இருக்கு. இந்த இன்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 17.7 கிலோமீட்டர் பர் மைலேஜ் கொடுக்குது ஒரு லிட்டருக்கு. அடுத்ததா ஹைபிரிட் சிஸ்டம் தான் மாசு. தலைவன் பங்கம் பண்ணிட்டாப்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட 27.26 கிலோமீட்டர் பர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் நீங்க நார்மலா ஓட்டுறீங்க அப்படின்னா 22லேருந்து 25 கிலோமீட்டர் பர் மைலேஜ் எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி யாரும் மைலேஜை மட்டுமே பார்த்து வாங்குறது கிடையாது. அப்படி இதை மைலேஜை கன்சிடர் பண்ற ஆளு அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் பக்காவாக சூட் ஆகும். ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரையும் கம்ஃபர்டபுளுக்கு குறைச்சலே வைக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ரிலேபிலிட்டிக்கும் எந்த குறைச்சலும் வைக்காது. ஸோ நீங்க ஒரு ஃபேமிலிக்காகவும் சூஸ் பண்றீங்க, ஒரு மைலேஜும் பார்க்குறீங்க, கம்ஃபர்டபுளும் பார்க்குறீங்கும் போது பக்காவான பேக்கேஜாக இந்த கார் இருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த கார் 25 வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கிது. ஹோண்டா சிட்டி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் கார் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு டியூனிங் பொட்டன்ஷியலும் உள்ள ஒரு லெஜெண்டரி கார் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷன் ஆஃப் கார் மார்க்கெட்டில் வந்துருச்சு. அடுத்தது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி ஒரு தரமான கார் தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. கடைசியாக ஹோண்டா சிட்டியை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கார்ஸை பிடிக்கும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.